என்ன மாதிரி சாந்தியை பண்ணணும்? சாந்தி என்று வந்துவிட்டாலே முதலாவதாக, அதாவது ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 1 வயசு அப்படிங்கிறது ஆறுது இல்லையா? அந்த 1 வயது ஆகும் பொழுது அப்த பூர்த்தி சாந்தி அப்படின்னு சொல்லுவா. ஆயுஷ்ய ஹோமம் என்ற பெயரிலே அது அழைக்கப்படுகிறது. அந்த குழந்தைக்கு ஆயுஷ் ஹோமம் ஆயிடுத்தா அப்படின்னு கேட்குறா இல்லையா? அந்த ஆயுஷ் ஹோமத்திற்கு அப்த பூர்த்தி சாந்தி என்று பெயர். அப்தம் என்று சொன்னால் வருடம். ஒரு வருடம் முடிவடையும் பொழுது ஒரு சாந்தியினை செய்ய வேண்டும் சொல்கிறார். எதற்காக சார் அப்படின்னு சொன்னால், அந்த 1 வயது வரை குழந்தை பிறந்து அந்த 1வது வயது பூர்த்தி அடையும் வரை அது இறைவனினுடைய குழந்தையாக பார்க்கப்படுகிறது. குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அது அந்த 1 வயது வரை. அந்த 1 வயது ஆகும்போது அந்த குழந்தைக்கு இது என்னுடைய பொருள், இது என்னுடைய பொம்மை, இது என்னுடைய விளையாட்டு சாமான் அப்படின்னு எடுத்து வச்சுக்குது இல்லையா? அப்பொழுதே அந்த குழந்தைக்கு அந்தராத்மா என்பது வேலை செய்ய தொடங்கி விடுகிறது. அந்த நாளிலிருந்து அந்த குழந்தையானது அந்த இறைத்தன்மையிலிருந்து விலகி வந்து அதிலிருந்து அது நம்முடைய குழந்தையாக நாம் பாவிக்கிறோம். அதனால் அந்த இடத்திலே ஒரு சாந்தி அப்படிங்கிறத பண்ணுறா.